கர்த்தருடைய மகா உன்னதமான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையில அருளுதத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுள்ளனாய் இருக்கிறேன். என்னோடு கூட தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் அதில் 23வது வசனத்தை வாசித்து நாம் சிந்திக்கலாம். முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். நீ மிகவும் பிரியமானவன். தானியேல் கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர் என்ற ஒரு பாராட்டை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். இதுக்கு என்ன காரணம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தானியேல் அந்நிய தேசத்திலே அடிமைகளா இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலும், அவர் வாலிபனா இருந்து ஏறத்தாழ ஒரு 69 ஆண்டுகள் அடிமைகளா இருந்த காலகட்டங்கள் தாண்டி வருகிறார். இப்படிப்பட்ட வயது முதிர்ந்த காலகட்டமாகவும் இருக்கிறது. இப்படிப்பட்ட காலகட்டங்களா இருந்தாலும் கூட அவர் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். என்னென்ன செய்தார் பாருங்கள். இதே தானியேல் 9ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, தானியேலாக நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடு சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். பாருங்கள், வயதான நாட்களிலும் கூட புஸ்தகத்தை வாசிக்கக்கூடிய மனிதனா இருக்கிறார். எரேமியா 25ஆம் அதிகாரம் 11வது வசனம், எரேமியா 29:10 ஆகிய பகுதியில் இருக்கக்கூடிய சத்தியங்களை அவர் வாசித்து அறிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, வேத வார்த்தையை முழுமையாக நம்பக்கூடிய மனிதன், அந்த எழுத்து நிறைவேறும் என்ற விசுவாசமுடைய மனிதனாக இருக்கிறார். அப்ப முதலாவது காரியம், அந்நிய தேசத்திலே ஆசாரிப்பு கூடாரம் இல்லாத நாட்களிலே அந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலும் கூட வேதத்தை தேடி வாசிக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இரண்டாவது காரியம் நாம் பார்க்கும் பொழுது, அதே தானியேல் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே, நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. இரண்டாவது காரியம் பாருங்கள், அவர் ஜப வாழ்க்கை எங்குமே நிறுத்தப்படவில்லை. அவர் அடிமையாய் சென்ற அந்த காலகட்டத்தில் முதற்கொண்டு இப்போது அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய இந்த காலகட்டம் மட்டுமாக ஜப வாழ்க்கை, தன்னுடைய ஜப வாழ்க்கையும் அந்த நேரத்தையும், ஒருவேளை தன்னை தாழ்த்தக்கூடிய அந்த காரியத்தையும், ஜபத்தின் மூலமாக தேவனோடு கூட போராடக்கூடிய அந்த காரியத்தையும் அவர் விட்டுவிடாத மனிதனாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது அவருடைய வாழ்க்கையில் என்ன நாம் கற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இதே தானியேல் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். 4வது வசனத்திலே முதல் பகுதி, என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து. பாருங்கள், தன் பாவங்களை உணரக்கூடிய மனிதனாக, பாவ அறிக்கை செய்யக்கூடிய மனிதனாக அவர் திகழக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனங்களை பார்க்கும் பொழுது தானியேல் அவர் பாவம் செய்யவில்லை. அவர் எல்லா காலகட்டத்திலும் நேரங்களிலும் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய மனிதனாக இருந்தார். ஆகாரத்திலும் தன்னை தீட்டுப்படுத்தாமல் பாதுகாத்துக் கொண்டார். இப்படி நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த போராடி கொண்டிருந்த மனிதன் தான். ஆனால் சொல்லக்கூடிய வார்த்தை, நாங்கள் பாவம் செய்தோம். எவ்வளவு பெரிய ஒரு மனது பாருங்கள். தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி, நாங்கள் உண்மையாகவே பாவம் செய்தோம், ஆகினால்தான் தேவன் எங்களுக்கு இந்த நீதியை நிறைவேற்றும்படியாக, இந்த பாவத்துக்கான தண்டனையை கொடுக்கும்படியாக அடிமைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி உண்மையாக பாவத்தை அறிக்கையிடக்கூடிய மனிதனா இருக்கிறார். இந்த கால வேளையில நாமும் பரலோகம் பாராட்ட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பாவங்களை அறிக்கையிடக்கூடிய மனிதர்களாக நாம் காணப்பட வேண்டும். பாருங்கள், நீதிமொழிகள் நாம் வாசிக்கிறோம் இல்லையா? 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். அப்போ பரலோகத்தினுடைய இரக்கம் நமக்கு வேண்டும் என்று சொன்னால், பாவங்களை மறைக்காமல் அதை தைரியமாக கர்த்தரிடத்திலே அறிக்கையிட்டு விட்டு விட்டு வாழக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. 4வது காரியம், தானியேல் 9ஆம் அதிகாரம் 10வது வசனம், ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. 4வது காரியம், அறிக்கையிடும் போது அதை மன்னிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார் என்ற உயர்ந்த விசுவாசம், குற்ற மனசாட்சி நீங்கி தேவனோடு மீண்டுமாய் ஐக்கியம் புதுப்பிக்க முடியும் என்ற ஒரு நல் மனசாட்சியோடு கூட தானியேலிடத்தில் அந்த உயர்ந்த விசுவாசம் இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஆகினாலே முதலாவது காரியம், வேதத்தை வாசிக்கிறார். 2வது ஜபத்திலே தேடுகிறார். 3வது பாவ அறிக்கையிடுகிறார். 4வது அறிக்கையிட்ட காரியம் தேவன் மன்னிப்பார் என்ற உயர்ந்த விசுவாசத்தோடு கூட இருக்கக்கூடியதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் மன்னிக்கிற தேவன். பாவங்களை நாம் அறிக்கையிடும் போது மன்னித்து நம்மை அரவணைக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோமே, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால்
பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவன். நாம் உண்மையாய் அறிக்கையிடுவோம் என்று சொன்னால் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட வாழ்க்கை, குற்ற மனசாட்சி இல்லாத வாழ்க்கை நம்மிடத்தில் உண்டு. தேவனோடு ஐக்கியம் உண்டு, மன்னிப்பு உண்டு, பரலோகத்தின் பாராட்டு உண்டு. இந்த உன்னதமான பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக.